ஒரு அலுவலகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செட்டப் இருக்குது, ஒரு பேசிக் செட்டப் இருக்குது. உங்கள் அலுவலகம் அது மாதிரி உள்ளதாக இருக்காதுன்னு பாருங்கள். நம்பர் 1, உங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன், முன்னாடி இருக்கக்கூடிய வாட்ச்மேன் விவரமானவராகவும் திடமாத்திரனாகவும் உள்ளவராகவும் இருக்கிறாரா என்று பாருங்கள். காரணம் என்னென்னா, உங்களுடைய தொழிற்சாலையை உங்கள் அலுவலகத்தில் முதல்ல நுழைஞ்சோடனே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆள் வந்து ஒரு வாட்ச்மேன் தான். அவர் சரியான முறையில் ஒரு பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் உள்ளே போகலாமா வேலாமா அப்படிங்கிறத ஒரு வாடிக்கையாளர் முடிவு பண்ணுவார். வாடிக்கையாளர் உள்ளே போனதுக்கப்புறம் அடுத்து இருக்கக்கூடிய முதல் இடம் உங்களுடைய வரவேற்பறை. வரவேற்பாளர், உங்களுடைய அலுவலகத்தில் வரவேற்பாளர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லா குட் லுக்கிங்காக இருக்காரா, குட் ட்ரெஸ்ஸிங்காக இருக்காரா, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ளவராக இருக்காரா, வரக்கூடிய வாடிக்கையாளனுடைய தேவை என்னன்னு பூர்த்தி செஞ்சு அவர் எதுக்காக வந்திருக்காரு என்னங்கிறத சொல்லி அவரை அமர வச்சு அவருக்கான வேலைகளை தீர்த்து கொடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற பார்க்கணும். ஒரு வரவேற்பாளர், ஒரு சிறந்த ரிசப்ஷனிஸ்ட் அலுவலகத்தினுடைய பாதி டென்ஷனை வந்து குறைச்சி கொடுக்குறவங்களாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அனுபவம் உள்ளவங்களாக இருக்கணும். அதுபோக அந்த அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய அத்தனை ஊழியர்களுடைய பெயர், அவர் என்ன துறை சார்ந்த வேலைகள் செய்கிறாங்க, அவங்க எந்தெந்த நேரத்தில் வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ஸில் வைக்கக்கூடிய ஒரு வரவேற்பாளர் தான் சிறந்த வரவேற்பாளர் அப்படிங்கிறது கருதப்படுகிறது. அப்புறம் உங்களுடைய அலுவலகத்தில் இதையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அட்மின் அல்லது ஒரு மேலாளர் இருக்கிறாரா, அவர் பங்க்சுவலாக இருக்காரா, அவர் டிசிப்ளினாக இருக்காரா, அவர் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவராக இருக்காரா, கல்வியறிவு உள்ளவராக இருக்காரா, எல்லா வேலைகளையும் வந்து பளுவை குறைத்து உங்கள்கிட்ட வந்து ஸ்மார்ட்டாக சில வேலைகள் செய்கிற அளவுக்கு உங்களுடைய வேலைகளை வந்து பளுவை கம்மி பண்ணுறாரா, 90% வேலையை அவர் செஞ்சுட்டு 10% வேலை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறவராக இருக்கிறவர் தான் சிறந்த மேலாளர். அப்படி ஒரு மேலாளர் இருக்கிறாரா அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் ஒவ்வொரு துறை சார்ந்த இடத்துலையும் நிறைய ஊழியர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான கல்வியறிவு இருக்கா, அந்த துறை சார்ந்த கல்வியறிவு இருக்கா, அவங்க சரியான முறையில் வருகிறார்களா, அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்கிறாங்களா, பதிவேடுகளை வந்து கரெக்டாக பதிவேடுங்கிறாங்களா. ஏன்னா எந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டு அந்த ஒரு துறை சார்ந்த ஒரு ஊழியரை கூப்பிட்டு கேட்டாலும் உடனே அவங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ரெக்கார்டு அந்த இடத்துல இருக்கணும், அதை பதிவு செய்கிறவராக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த துறை சார்ந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய ரெக்கார்ட் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்கா, அது சரியான முறையில் பராமரிக்கப்படுகிறா, அதுக்கு ஒரு பதிவேடு இருக்கா, அதை பதிவு செய்யக்கூடிய அதை சரி செய்யக்கூடிய ஒரு ஊழியர் இருக்கிறாரா. அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்ட் ரூமை நீங்கள் ஏதாவது ஒரு சமயத்தில் ஒரு 15 நாளைக்கு ஒருக்கோ ஒரு மாதத்துக்கு ஒருக்கோ போய் இதை மானிட்டர் பண்ணுறீங்களா, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கா, க்ளீனாக இருக்கா, ரெக்கார்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு முதலாளி வந்து போய் பார்க்கக்கூடியது அவருடைய கடமை. காரணம் என்னென்னா, திடீர்னு ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து கேட்குறப்ப அலுவலகமே ரெக்கார்ட் ரூம்குள்ளே போய் உட்காரக்கூடிய நிலைமையில் நிறைய அலுவலகத்தில் நடக்குது. ஸோ அது இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய சிந்தனை உங்களுடைய தொழிற்சாலையுடைய வளர்ச்சியில் இருக்க வேண்டியமே தோடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டெய்லி இருக்கக்கூடிய கசாமுசா கூட போக முடியாத அளவுக்கு இருக்க மாதிரி உங்களுடைய அலுவல் செட்டப் பார்த்துக்குங்க. மேலும் உங்கள் அலுவலகத்தில் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய பணியாளர்கள் மனதும் சந்தோஷப்படக்கூடிய அளவில் நீங்கள் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. ஹாப்பியாக நீங்கள் இருங்க, உங்கள் அலுவலகம் ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் நல்ல ஆட்டிடியூடோடு இருந்தீங்கன்னா, பஞ்சுவாலிட்டியோடு இருந்தீங்கன்னா உங்கள் அலுவலகம் உங்களைப் போலவே உங்கள் கனவோடு வளரும் என்பது உறுதி. பாய். மறுபடியும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்.